श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के श्रीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामग्र्योपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवोपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानशामद्वेक्षम् दयानिधिं देवप्रदां शरण्यं देवमग्रहं प्रपद्ये सन्दिनेरेव सदा त्वदीयादयादरङ्गाञ्जलाक्षसाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं करन्तीं सरस्वतीं संसकां देवनं विशेषोत्पादेशनाथैर्दग्धगोष्ठीपरागमेषु दिगीर्षोमे कवितार्केन्द्रात् स्वागतिं विषयाः व्याख्यामुद्रां करसरसिते पुस्तकं स्मरते विद्वद्भिन्नस्फटिकविग्रहे पुण्डरीकेन षण्णः म्लानश्रेरमृदेवं स्वेप्लावेन्मामाविर्भूयादनमयिम् मानसेवागदीशः वागत्प्रसिद्ध्येत सारी கொஞ்சம் கோல்டா இருக்கு வேற ஒன்றும் இல்லை வாகர்த்தசித்தோ பிரதாய கிரீவசம்ஸ்தின் பத்யா விதார்கேதனா வெங்கடநாதேன விஸ்தாமேதாம் மூக்கு அடைச்சுட்டு இருக்குது. ஓகே. संस्कृत भाषया पंचवाक्यानि लिखित अதாவது सूर्यम् अधिकृत्य पंचवाक्यानि संस्कृत भाषया लिखित. ओके वा? मुनाडी स्वभाषया श्लोकार्थं लिखित. स्वभाषया इट कैन बी इन इंग्लिश, तमिल, even sanskritam also. No problem, no issue. Now it is only in Sanskrit. Okay, panchavakyani. சொல்லுங்க, யாரால சொல்ல முடியும் சொல்லுங்க. सूर्य प्रत्यक्ष देवता कहिकलामा. सूर्य प्रत्यक्ष देवता அடுத்தது நாராயணன் ரிப்ளை இல்லையே. सूर्यदेवम् अधिकृत्य पंचवाक्यानि संस्कृत भाषया लिखित. संस्कृत भाषையில 5 வாக்கியங்கள் எழுதணும். முதல் வாக்கியம் சூர்யா பிரத்யக்ஷ தேவதா. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொன்னாலே போறோம், வந்துடும் 5 வாக்கியம் வந்துடும். இன்னொன்னு சொல்லலாமா? சொல்லாமே, தாராளமா சொல்லலாம். सूर्यस्य द्वे गति उत्तरायणं दक्षिणायनं च. वेरी गुड. सूर्यस्य द्वे गति उत्तरायणं दक्षिणायनं च. அடுத்தது सूर्यः कश्यपमहर्षेः पुत्रः. उत्तमम् उत्तमं. सूर्यः कश्यप महर्षेः पुत्रः. அடுத்தது सूर्यः श्वेतपद्मं धरति. हस्ते सूर्यः हस्ते श्वेतपद्मं पद्मं धरति. वेरी गुड. उत्तमम्. அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? என்ன இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு. பாடம் ஃபுல்லா இருக்கு. सूर्यः नवग्रहाः परिक्रमन्ति. अडेन् नवग्रहाः सूर्यं परिक्रमन्ति. சரியா? नवग्रहाः नवग्रहाः सूर्यं परिक्रमन्ति. அடுத்தது இன்னும் கூட சொல்லலாம், இன்னும் 1 or 2 சொல்லலாமே இல்லையா? சொல்லுங்க சுவாமி, பரவாயில்ல, தாராளம் சொல்லுங்க. रामायणे अस्य स्तुतिः आदित्य हृदयं जगत् प्रसिद्धम्. आदित्य हृदयं
हृदयम् अस्य स्तुतिः जगत् प्रसिद्धम् ओके वा अर्थः इन्न अस्य स्तुतिः इदनडु अस्य स्तुतिः अस्तु नृका अस्य स्तुतिः आदित्यहृदयम् अस्य स्तुतिः जगत् प्रसिद्धं वेर सूर्यादेव मेघाः उद्भवन्ति इरुक्किल्लैया சொல்லுவோமே सूर्यादेव अस्मभ्यं प्रकाशः प्राप्यते सूर्येणैव दिवारात्रिः षड्ऋतवश्च जायन्ते अच्छा அடுத்தது வேற என்ன சொல்லலாம் மெயினா ज्योतिषे खगोलशास्त्रे च सूर्यः एव प्रधानः अस्य रथस्य एकम् एव चक्रं पुरन्ति 7 अश्वाः ग्रहाः परिक्रमन्ति அடுத்தது आदित्य हृदयम् अस्य स्तुतिः जगत् प्रसिद्धम् அது ஆயிட்டு அடுத்தது अनेन सेकंड वनல வந்து सूर्यस्य द्वे गति उत्तरायणं தட்சிணா இல்ல அது ஏதோ எரரா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல அது எரரா இருக்கு ஏற்கனவே ஒரு லைன் மறைஞ்சு போச்சு கவனிச்சிங்களா இல்ல அது வருது இல்ல பிரேக் ஆகுது ஒண்ணும் இல்ல பிரேக் ஆகுது டைப் பண்ண முடியல நான் வேற பாயிண்ட் எடுத்துக்கிறேன் 6 பாயிண்ட் ஏற்கனவே டைப் பண்ணினாச்சு இப்ப அதெல்லாம் மறைஞ்சு போச்சு ஓகே அடுத்தது வேற 6வது பாயிண்டாக எடுத்துக்கிறேன் இன்னொரு பாயிண்ட் சொல்லுவோம் அதை வந்து अडियन् शनिग्रहः सूर्यस्य पुत्रः शनैश्चरः அவருக்கு பேரு சனீஸ்வரஹான்னு பேரு சனீஸ்வரன் அப்புறம் கதையெல்லாம் நமக்கு வேண்டாம் அவருடைய உண்மையான பேரு சனைச்சரன்னு பேரு சனைஹி சரதீதி சனைச்சரஹா அவருக்கு இன்னொரு பேர் வந்து மந்தன்னு ஒரு பேர் உண்டு அவருக்கு அதான் முள்ளமா நடக்கிறவர் முள்ளமா போகிறவர்னு அர்த்தம் அவர் முள்ளமா போகிறவர் என்ன விந்தி போறவர் கிடையாது இதுல வந்து மகாபாரதத்துல சொல்லும் பொழுது இந்த இவர் இருக்காரு இல்லையா அது பேர் என்ன சகுனி சனீஸ்வரனுடைய அவதாரம் அவர் விந்தி நடக்கிற மாதிரி காமிப்பாங்க அவர் விந்திலாம் நடக்க மாட்டாரு அவர் இவெல்லாம் எல்லாம் அதான் அவரை பத்தி குழப்பமா நினைச்சிட்டு இருக்காரு அப்படி கிடையாது அவர் முள்ளமா நடப்பாரு மந்தன் அப்படின்னு பேரு அவர் சனைஹி சரதீதி சனைஸ்வரா அவர் முள்ளமா நடப்பார் முள்ளமா போவார் அவர் வேகமா போக மாட்டார் மற்றவா மாதிரி வேகமா போக மாட்டார் முள்ளமா போவார் ஓகே சேட்டான் இருக்கு இல்லையா சேட்டான் தானே வருது சனி பகவான் சொல்றான் நம்ம இதுல கிரகத்துல வரும்பொழுது சேட்டான் அது முள்ளமா சுத்தும் ஓகே விந்தி போறதுங்கிறது வேற அதுல நீங்க வந்து இந்த மகாபாரத சீரியல்ல பார்த்தா காமிச்சிருப்பான் அதுல அவர் விந்தி நடப்பார் சகுனி இந்த 2 பெரிய சீரியல்லையும் பார்த்தேன் நான் அவர் ஒரு காலை இழுத்துன்னு நடப்பார் கோணலா நடப்பார் அதெல்லாம் அவர் கோணலாம் நடக்க மாட்டார் விந்திலாம் நடக்காது அந்த மாதிரிலாம் கிடையாது கணேஸ்வரன்னா அவர் முள்ளமா தான் போவார் முள்ளமா நிதானமா ஏன்னா வந்து இதுலயே பார்த்தாலே நம்மளுடைய ஜாதகத்துல இதெல்லாம் அருமையான அற்புதமான சயின்ஸ் இப்ப வந்து சூரியன் வந்து மாசம் ராசி மாறுவார் ஒரு மாசத்துக்கும் ராசியில மாறிண்டே இருப்பார் மேஷ ராசி மிதுன ராசி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் மாறிண்டே இருப்பார் சந்திரன் 2.5 நாளுக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிண்டே இருப்பார் என்ன அவருக்கு வந்து 27 நாளுக்குள்ள ஒரு சுத்து ஒரு ரவுண்டே வந்துடணும் அவர் என்ன சந்திரன் ஆமா செவ்வாய் அந்த மாதிரி வருஷா வருஷம் அவர் மாறுவார் செவ்வாய் மாறிட்டே இருப்பார் புதன் வருஷா வருஷம் மாறுவார் ஓகே குரு வருஷா வருஷம் மாறுவார் வெள்ளி வருஷா வருஷம் மாறுவார் ராகு கேத்து வருஷா வருஷம் மாறுவா இப்ப விட்டது யாரு சனீஸ்வரர் அவர் முள்ளமா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு முள்ளமா போறவர் சனீஸ்வரன் அதனால அவருக்கு சனீஸ்வரஹான்னு பேர் அவருக்கு சனைஹி சரதீதி சனீஸ்வரா ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு அவர் வந்து நகர்றதுக்கு 2.5 வருஷம் ஆகும் மத்தவெல்லாம் 1 வருஷம் 1 மாசம் என்ன சொல்லுமா
சொல்லுமா 7 சனி 8 சனி ஏழரை சனிங்கிறது அது எப்படின்னாக்க ஒரு ஜாதகனுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய ராசியிலேயே அவர் இருக்கும்பொழுது அவருடைய பார்வை படும். அவருடைய பார்வை படுறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவருடைய பார்வை படும் பொழுது 7.5 சனி அப்படின்வா. அந்த 3 கட்டத்தை தாண்டறதுக்கு ஒரு 7.5 வருஷம் ஆயிடும். மத்த பேர்லாம் சில பேர் 3 மாசத்தை தாண்டிடும், அதாவது மாசம் தாண்டிட்டே இருப்பா. சில பேர் வந்து இப்போ சந்திரன்லாம் வந்து 2.5 நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்ப. சில பேர்லாம் வந்து 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பா. ஆனா வந்து இவர் வந்து 2.5 வருஷத்துக்கு, அதனால இவர் வந்து மொள்ளமா நகர்றவர் அப்படின்னு சொல்ற காரணமே அதுதான் இல்லையா? போய் இது பண்ணி, அதாவது அவர் இல்ல, ஒருத்தர் வந்து திருப்பதி போயிட்டு மொட்டை போட்டு வந்திருப்பார். எல்லாரும் அவரை மொட்டைன்னு கூப்பிட்டுருப்பா, அப்படியே பழகி இருக்கோம். இது என்ன, அவர் காலம் ஆகி குடுமி மலர்ந்தா கூட அவரை மொட்டைன்னு கூட்டாதான் அவர் திரும்பி பார்ப்பார். மொட்டைன்னு கூட்டாதான் எல்லாரும் யாரா கூப்பிட்ற நீ அப்படின்னா, அவர் வந்து ஒரு பேரை சொல்லி, ஏதோ ஒரு பேர் வரதராஜன் வச்சுப்பாங்க. வரதராஜன்னா அவர் தெரியும், அவருக்கு வந்து யாருக்குமே தெரியாது, மொட்டைன்னா தான் அவருக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி சனீஸ்வரன்றது போய் சனீஸ்வரன் ஆயிடுச்சு. அதுக்கு நிறைய கதைகள்லாம் அவரை சொல்ல ஆரம்பிச்சிட்டா எல்லாரும். அப்படி இல்லை, சனைஹி சரதீதி சனைச்சரஹா, அவர் பேரே மந்தன் அப்படின்னு. அதுக்கோசரம் அவர் வந்து குறுக்கால இது மாதிரி போறவர் கிடையாது, விந்தி போற மாதிரி எல்லாம் கிடையாது. முள்ளமா எல்லாரும் 1 வருஷம் எடுத்துட்டா இவர் 2.5 வருஷம் எடுத்துப்பார். மொள்ளமா தான் வருவார், மொள்ளமா போவார், மொள்ளமா. அதே மாதிரி மொள்ளமா பலன் கொடுக்கிறவர், அவர் பலன் கொடுக்காதவர் கிடையாது. சனியை போல கொடுக்கிறவா கிடையாது, சனியை போல கெடுக்கிறவா கிடையாதுன்னு சொல்லுவார். அவர் பலன் கொடுத்தாலும் மொள்ளமா தான் பலனை கொடுப்பார், எடுத்த உடனே பலனை தரமாட்டார் அவர். அது கெடுதலா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் அவருடைய ஜாதகத்துல இருக்கிற மாதிரி. ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னா சனைச்சரத்தின்னு தான் பேரு. ஓகேவா? சனின்னு மாறிட்டு. ஓகே, சனைஹி சரதி இது சனைச்சரஹா. சனைச்சரஹா அஸ்ய. சொல்லுமா? சனீஸ்வரனோட உண்மையான பேர் என்னது? எல்லாமே அந்த காலத்துல பார்த்தா ஒரு சமயத்துல எல்லாருக்குமே காரண பெயர் தான், மொத்த பேருக்குமே. யாருக்குமே வந்து இது கிடையாது. வந்து பஞ்சபாண்டவாளாகட்டும், என்ன ராமலட்சுமணாலாகட்டும், தசரத உண்மையான பேர் என்ன தெரியாது. அவருக்கு தசரதா, அதுவே அவருக்கு பேரா போயிட்டு. அவருக்கு யாருக்குமே அவர் பேர் வேற தெரியவே தெரியாது, அவருடைய பேர் வேற தெரியவே தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் காரண பேர் தான். சரியா? ஆமா, ஸ்ரீமன் நாராயணன் சொல்றோம். நாராயணன்றதே வந்து காரண பெயர் தான். குருமலைக்கு 1000 பேர் இருக்கு, 1,00,000 பேர் இருக்கு, அவருக்கு எல்லாமே காரண பெயர் இல்லையா? நாராயண சப்தத்துக்கு எவ்வளவு அர்த்தம் சொல்றாரு? காரண பெயர் தான். விஷ்ணு சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றா? எவ்வளவு அர்த்தங்கள் சொல்றா. இந்த மாதிரி கிருஷ்ண சப்தம், ராம சப்தம், பரசுராம சப்தம். ஏதாவது ராமன்ற பேர் வந்து பரசுராமன்ல இருந்து ஆரம்பிச்சது. அவருக்கும் ராமன் தான் பேரு. பரசுவ கையில வச்சுனா பரசுராமன் பேரு. 3 பேருமே ராமன் தான். ராமன் 3 ராமன், 3 யுகத்துல 3 ராமன். பரசுராமன் பூர்வ யுகம், இவர் அடுத்த யுகம், பலராமன் அடுத்த யுகம், துவாபர யுகம். 3 பேர் 3 யுகம். ஆக ராமன் ரமயஜீதி ராமஹா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னு ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பேர் உண்டு. அதனால இவருக்கும் அதேதான் பேர் இருக்கணும். மந்தன்னு சொல்லுவா. இன்னொரு பேர் மந்தன் இருக்குது. வேற என்ன இருக்குன்றத பார்க்கணும். சரி, அடுத்தது ஒருமா இன்னும் ஒரே பாயிண்ட் எடுத்துருவோமா? அஸ்ய பாரியா சாயாதேவி. என்ன ஒரு கனெக்ஷன்ல சாயாதேவி. சாயான்னா என்ன? நிழல் தான் இவருடைய மனைவி. எப்படி எப்படி இருக்குல்ல? என்னமா? சொல்லாமே, தாராளம் சொல்லலாம். அதனால என்னங்க பாயிண்ட் சொல்ல நமக்கு ஞானம் வளர போறது. சொல்லலாமே. சூரிய தேவஸ்ய பிரார்த்தனா திரிவாரம் கிருத்வா ராமம் ராவண சம்ஹாரம் கிருத்வான். அவ்வளவுதான். சூரிய தேவம் நத்வா. ஓகே,
सूर्यदेवं नत्वा ओके रामः रावणं संहारं कृतवान् करेक्टा अवळुदान सूर्यदेवं नत्वा सूर्यனை வணங்கி ராமः ராமனானவன் ராவணம் சம்ஹாரம் கிருதவான் ராவணனை கொன்றார் ஓகே अच्छा சரியா மேல போமா படிங்க நீங்க எல்லாரும் படிங்க அத எல்லாருமே படிங்க நான் 4 பேர் இருக்கேன் 5 பேர் இருக்கீங்க படிங்க எல்லாருமே படிங்க सूर्यः प्रत्यक्षते संस्कृतभाषाया 5 वाक्यानि लिखत सूर्यः प्रत्यक्षदेवता सूर्यस्य द्वे गति उत्तरायणं दक्षिणायनं च सूर्यस्य कश्यपमहर्षेः पुत्रः सूर्यः हस्ते श्वेतपद्मं धरति नवग्रहाः सूर्यं परिक्रमन्ति शनैश्चरः अस्य पुत्रः अस्य भार्या छायादेवी सूर्यादेवं नत्वा रामः रावणं संहारं कृतवान् சொல்லாமே பாயிண்ட் இதுக்கு சொல்லுங்க பாருங்க நான் டைப் பண்றேன் वराहमिहिरः सूर्यस्य महत्त्वं वैज्ञानिकरीत्या वर्णयति ओके वराहमिहिरः மிஹிரனாலே சூரியன் தான் தெரியுமா சொன்னா வராகன்றது அவருடைய டைட்டில் சொன்னா நானே ஆமாடி வராஹமிஹிரः சூரியன் वराहमिहिरः सूर्य सूर्यस्य महत्त्वं सूर्यस्य महत्त्वं वैज्ञानिकरीत्या वर्णयति சரி உத்தமம் வெரி குட் அதாவது எல்லாரும் சூரியனை பகவானா பார்த்தா ஆனா ஆரியபட்டர் வராஹமிஹிரர் மேதாதிதி வாழலாம் என்ன பண்ணான்னா பகவானாவும் பார்த்தா அறிவியல் தத்துவமாவும் பார்த்தா சத்வம்னா பிரின்சிபல் சத்துவம்னா பிரின்சிபல் இல்லையா அதுவாவும் பார்த்தா அடுத்ததுமா வேற சொல்லாமே अस्य माता आदितिः अतः तस्य आदित्यः इति नाम वेरी गुड उत्तमं तस्य माता आदितिः अतः तस्य नाम आदित्यः இன்னொன்னு தெரியுமா ஆதித்யஹன்னா எல்லா தேவர்களுக்குமே ஆதித்யஹான்னு பேர் இப்போ தாசரதின்னு ராமனை சொல்றோம் லக்ஷ்மணனும் தாசரதி தான் பரதனும் தாசரதி தான் சத்ருக்னனும் தாசரதி தான் 4 பேருமே தாசரதி தான் ஆனா தாசரதின்னு சொன்னா யார டக்குன்னு சொல்றோம் ராமனை சொல்றோம் அந்த மாதிரி இப்ப என்ன வார்த்தை சொன்னாங்க அதிதிஹி ஆதித்யன்றது வந்து சூரியனை குறிக்கிறது ஆனா ஆதித்யன்றது வந்து இந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு அதித்தியோட குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து அந்த பேர்னா அதித்தியோட பிள்ளைகள் எல்லா தேவர்களுக்குமே ஆதித்யன்னு பேர் தான் அதனால இதுல வந்து அமரகோஷத்துல சொல்லும்போது ஆதித்தே யா திவிஷதா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆதித்தேயர்கள்னு சொல்றாங்க அதித்தியோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு அடுத்து இன்னும் 2 இருக்கு பரவாயில்ல நிறைய சொல்லலாம் போறோம் இதோட போறோம் படிங்க எல்லாரும் படிச்சிட்டீங்களா எல்லாரும் படிச்சா அடியன் அடுத்து கேசவ் படிங்க எல்லாரும் படிங்க அடியன் கேசவ சுவாமி கேக்குறீங்க சொல்லுங்க பேஜ் மாதிரி ஓடி போயிட்டு
அடையன் அவரை கேட்கலன்னு நினைக்கிறேன். அடையன் படிக்கிறேன். सूर्यः प्रत्यक्षदेवता. सूर्यस्य द्वे गति उत्तरायणं दक्षिणायनं च. सूर्यः कश्यपमहर्षेः पुत्रः. सूर्यः सूर्यः हस्ते श्वेतपद्मं धरति. नवग्रहाः सूर्यं परिक्रमन्ति. शनैश्चरः अस्य पुत्रः. अस्य भार्या छायादेवी. सूर्यदेवं नत्वा रामः रावणं संहारं कृतवान्. वराहमिहिरः सूर्यस्य महत्त्वं वैज्ञानिकरीत्या वर्णयति. அடுத்தது ஸ்ரீரங்க பிரியா படிக்கிறது. सूर्यः प्रत्यक्षदेवता. सूर्यस्य द्वे गति उत्तरायणं दक्षिणायनं च. सूर्यः कश्यपमहर्षेः पुत्रः. सूर्यः हस्ते श्वेतपद्मं धरति. नवग्रहाः सूर्यं परिक्रमन्ति. शनैश्चरः अस्य पुत्रः. अस्य भार्या छायादेवी. सूर्यदेवं नत्वा रामः रावणसंहारं कृतवान्. वराहमिहिरः सूर्यस्य महत्त्वं वैज्ञानिकरीत्या वर्णयति. वसुधा सूर्यः प्रत्यक्षदेवता. सूर्यस्य द्वे गति उत्तरायणं दक्षिणायनं च. सूर्यः कश्यपमहर्षेः पुत्रः. सूर्यः हस्ते श्वेतपद्मं धरति. नवग्रहाः सूर्यं परिक्रमन्ति. शनैश्चरः अस्य पुत्रः. शनैश्चरः अस्य पुत्रः. अस्य भार्या छायादेवी. सूर्यदेवं नत्वा रामः रावणसंहारं कृतवान्. वराहमिहिरः सूर्यस्य महत्त्वं वैज्ञानिकरीत्या वर्णयति. எல்லாரும் படிச்சாச்சா? அடி இன்னும் ஒருத்தர் இருக்கா? தாராளம் படிக்கலாம். என்ன படிக்கலாம்? शेषामुरळि शेखर. सूर्यः प्रत्यक्षदेवता. सूर्यस्य द्वे गति उत्तरायणं दक्षिणायनं च. सूर्यः कश्यपमहर्षेः पुत्रः. सूर्यः हस्ते श्वेतपद्मं धरति. नवग्रहाः सूर्यं परिक्रमन्ति. शनैश्चरः अस्य पुत्रः. अस्य भार्या छायादेवी. सूर्यदेवं नत्वा रामः रावणं संहारं कृतवान्. वराहमिहिरः सूर्यस्य महत्त्वं वैज्ञानिकरीत्या वर्णयति. படிச்சாச்சா? சரி, நம்ம அடுத்தது சொல்லுங்க அடியன். சூரியனுக்கு புத்திரன் சைலேஸ்வரன் இல்லாம யம தர்மராஜனும் அப்படின்னு சொல்லி. ஆமா ரெண்டு பேருமே உண்டு. छाया मार्तांड संभूतம்னு சொல்லி பேரு. அதாவது ரெண்டு பேருக்கும் அவருக்கு ரெண்டு மனைவி. छायादेवी ஒண்ணு, இன்னொன்னு பேர் மறந்து போச்சு. ரெண்டு பேரு, ரெண்டு மனைவிகள். அதுல ஒரு மனைவியினுடைய பிள்ளை தர்மதேவன். இன்னொரு छायादेவியுடைய மனைவி தான் இவர் யாரு, இந்த சனேஸ்வரன். ஓகே. அரே சந்தியாதேவி யாரு? சூரியன் சந்தியாதேவி ஒரு மனைவி. ஆமா. அப்புறம் சாயாதேவிக்கு பிறந்ததுனால
இவர் வந்து சனீஸ்வரன் வந்து கருப்பா இருப்பாரு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா. இது யமுனை நதியும் அவருடைய பொண்ணுதான். அவளுக்கு சூரியபுத்திரினே பேரு அவளுக்கு. ஹலோ, இது இருக்கு இல்லையா, அது பேருனா யமுனா நதி இருக்குல்ல, கருப்பா இருக்கு பாரு, அதுவும் வந்து சூரியபுத்திரி தான். அதுவும் அதுக்கப்புறம் யமுனைக்கு யாரோ அண்ணன் சொல்லுவாரு, அவ பேரு கிட்ட யமு அந்த மாதிரி. தர்மராஜ். இப்பதான் ப்ரௌஸ் பண்ணேன். தர்மராஜன் அதாவதுன்னா சூரியனுக்கு 2 மனைவி, சந்தியா சாயான்னு 2 பேரு. ஓகேவா? அதுல என்ன ஆகுதுன்னா, சாயாங்கிற வந்து மனைவி கிடையாதுனா சந்தியனுடைய இதுவான் சாயாவும். ஓகே, சந்தியன்ற வந்து ரெப்ரசன்டேட்டிவா, அதாவது சூரியனோட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு, அவளை பிரதிநிதியா வச்சுட்டு போயிட்டாளாம் அப்படின்னு சொல்றது கதை. அதாவது சூரியனுடைய பிரதிபலிப்பு, அதாவது சாயை இருக்கு இல்லையா, அந்த சாயையே மனைவியா உட்கார வச்சுட்டு போயிட்டாளாம். அவளால உட்கார முடியல, சூரிய தேவன் பக்கத்துல இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. அந்த சந்தியைக்கு பிறந்தவா வந்து யமதேவன், யம தர்மராஜனும் யமுனா நதியும். யமுனா நதி இருக்கா இல்லையா, 2 பேரும். மாதிரி சாயாதேவிக்கு பிறந்தவ வந்து இவரும் சனீஸ்வரனும். தபதி நதி இருக்கு இல்லையா, தபதி, நர்மதா தபதி, அந்த தபதி நதியும் சாவர்ணிய மனு இவருக்கு அடுத்தது. இவர் வைவஸ்வ மனு இல்லையா, அதுக்கு அடுத்தது சாவர்ணிய மனு. இவ வந்து இவருடைய பிள்ளைகளாக இருக்கு. இவர் வந்து கஷ்யபர் மற்றும் அதிதியினுடைய பிள்ளைகள். ஓகேவா? அதான் உஷா பிரத்யூஷா அப்படின்னு 2 பேர். யமதர்மன், இன்னும் என்ன டீட்டெயிலா சொல்றா, யமதர்மன், சனீஸ்வரன், அஸ்வினி தேவர்கள், கர்ணன், சுக்ரீவன், யமுனை, பத்ரா, இந்த வாழலாம் இவருடைய பிள்ளைகளாம். சொல்லுங்க. சூரிய தேவன் வந்து பெருமாளோட கண்ணுல இருந்து தோன்றினான்னு சொல்றானே, எங்க இருந்து? பெருமாளோட கண்ணுல இருந்து தோன்றா. பெருமாளுடைய வலது கண் சூரியன் சொல்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெருமாளுடைய வலது கண், அதாவது அதே மாதிரி பெருமாளுடைய சம்பிரோக்ஷணம் பண்ணும் பொழுதும் பெருமாளுடைய வலது கண் சூரியனாகவும் பெருமாளுடைய இடது கண் சந்திரனாகவும் ஆகவங்கள்லாம் சொல்றது. வந்து பெருமாளோட கண்ணுல இருந்துதான் தோன்றினா அப்படின்றாரு. இருக்கலாம், சிருஷ்டி கிரமத்துல இருக்கலாம். சிருஷ்டி கிரமத்துல எல்லாமே வந்து பிரம்மா சிருஷ்டிக்கிறார். ஓகே, பெருமாளுடைய மானசபுத்திரனா சொல்றது வந்து 2 பேர் தான். ஒண்ணு வந்து இவர் பேருனா மன்மதன் வந்து மானசபுத்திரன், பெருமாளுடைய மானசபுத்திரன். வேற யாரும் பெருமாளுக்கு புத்திரனா சொல்றது இல்லை. ஊர்வசிய சொல்லுவா. ஊர்வசி இருக்கா இல்லையா, ரம்பா ஊர்வசி மேனகா. இந்த ஊர்வசி வந்து தொடையில இருந்து வந்தவள். நரநாராயணாள் அந்த இதுல இருக்க கதையிலேயே இதுலயே வருது. அதனால வந்து பெருமாளுக்குன்னு புத்திரர்கள் பார்த்தீங்கன்னா மன்மதனை தான் சொல்றது, வேற யாரையும் சொல்றது இல்லை பெருமாளுக்கு பிள்ளையா. சரி, அடுத்தது போவோம். ஏகவாக்கியேன சம்ஸ்கிருத பாஷாயாம் உத்தரத சூரியஸ்ய பிதரௌ கௌ. யாரு? அதிதிஹி அதிதிஹி கஷ்யப மகர்ஷிஹி ச. ஓகேவா? அடுத்தது சூரியஸ்ய வம்சஜாஹ. அது தப்பு, ஒரு கே தான். சூரிய வம்ச யார் யாரு? திலீப்
दिलीपः रघुः अजः दिलीप अदे दशरथः श्रीरामः अवलदा इत्यादयः சொல்லிடணும் இத்தியாதயன்னா எல்லாரும் ஓகே இத்தியாதயன்னா எல்லாரும் இக்ஷ்வாகுல எல்லாமே சொல்லலாம் இல்லையா மாந்தாதாஜ பகீரதஸ்ச சகரஹ மான்யக்குகுஸ்தோ ரகுஹு அப்படினு சொல்லிட்டு அந்த வம்ச பூர்வ மான்யக்குகுஸ்தோ ரகுஹு பூருச்சோவி புரூரவா சதசிபிஹி புண்ணியஸ்ச ருக்மாங்கதஹ வைதேகோ நகுஷஸ்ச அஹிஹேவதே வீரோ யயாதிர்னலான்னு சொல்லி சூரியசந்திர வம்சத்தை மிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க ஓகே ஸோ திலீபா ரகுஹு அஜஹா தசரதா ஸ்ரீராமா இதெல்லாம் வந்து ரகு வம்சத்துல வருது ரகுவம்ச மகாகாவியத்துல வர பெயர்கள் ஓகே இவரெல்லாம் கூட சகரன் இவன் அவன் பேர் என்ன இதை கொண்டு வந்தவன் பகீரதன் எல்லாருமே சிபி சக்கரவர்த்தி மாந்தாத்தா எல்லாருமே ககுஸ்தன் அதனால காகுஸ்தன்னு பேரு ககுஸ்தா ககுதி திஷ்டதி இது காகுஸ்தா அது மாதிரி இவாள்லாம் வந்து எல்லாருமே வந்து இன்னொன்னு தெரியுமா இன்னொன்னு ஒரு விஷயம் தெரியுமா எல்லாருக்கும் நம்மளாளுக்கு நிறைய தெரியாது ஜெயின மதம் இருக்குல்ல ஜெயின மதம் தோன்றினதும் சூரிய வம்சத்துல இருந்துதான் சூரிய வம்சத்துல ஒரு ராஜா இருந்தார் அவர் பேர் வந்து பேர்லாம் மறந்து போச்சு எல்லாம் ஜெயின மதம்ன்றது மகாவீர் தானே அடி மகாவீர் கடைசி பேர் வந்து ரிஷபதேவர் அப்படின்னு பேர் அவருக்கு நம்மளுடைய இதுல வந்து ரொம்ப வருது அது இதுல பாகவதத்துல ரிஷபதேவரை பத்தி ரிஷபதேவ மகாராஜா பத்தி நிறைய சொல்றது அவர் தான் வந்து முதல் தீர்த்தங்கரர்னு வாவா ரிஷபநாதர் அப்படிங்கிறார் இவர் வந்து ராமனுடைய முன்னோர் இவரை பத்தி சொல்லும் பொழுதே நான் இதுல எடுத்து பார்த்தேன் பாகவதத்தையோ இதுலயோ அது பேர் என்ன நம்ம நாராயணியம் அதை சார்ந்து எடுத்தது தானே நாராயணியம் அதுலயும் பார்த்தேன் நான் பார்க்கும்பொழுது அவர் வந்து அப்போ இது பேசுறார் பேர் என்ன சொல்றது நிரீஸ்வரவாதம் பேசுறாரு பேசி இதுவாதான் இருப்பார் அவர் என்ன சொல்ற நக்னா தான் சுத்துவார் அவர் நக்னா உடம்புல சரீரத்தை துணி இல்லாம சுத்தி ஒரு பைத்தியம் மாதிரி சுத்தின்னு இருப்பாராம் ஆனா இவ அதுல இருந்தா அவர் தான் எங்களுடைய முதல் தீர்த்தங்கர் அதுல இருந்தா எங்களுக்கு ஆரம்பிச்சதுன்னு சொல்லி இவ சொல்லிக்கிறான் ராமனுடைய முன்னோர் தான் எங்களுடைய முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா நபி இக்ஷ்வாகு வம்சம் மருதேவி பாருங்க அப்படியே இருக்கு நான் இப்பதான் எடுத்தேன் நான் அஷ்டபாதம் சித்தி பெற்ற இடம் கைலாசத்துல போய் இது எடுத்தாராம் என்ன இப்படியாக அங்கேருந்து உண்டானதான் வள்ளம் எல்லாம் பெண்ணா அந்த முதல் தீர்த்தங்கரர் அவர் பேர் வந்து ஆதிநாத்னு சொல்லுவா இது என்ன சொல்றது ரிஷபதேவர் அப்படின்றதுதான் முதல் தீர்த்தங்கரர்னா அந்த மொத்தம் 24 தீர்த்தங்கரரும் என்னமா வாழ்ந்தாங்க கடைசி தீர்த்தங்கரர் வந்து மகாவீரர் அத வரும்பொழுது நபி மருதேவின்றவாளுடைய பிள்ளைதான் வந்து இவர் யாரு ரிஷபதேவனை பத்தி ரொம்ப பிரமாதமா இருக்குங்க அவர் வந்து பிற்காலத்துல வந்து இது துறவரம் பூண்டு எப்படி துறவரம் இருந்தாருனாக்கா அவர் வந்து கொஞ்சம் இதுவா இல்லாம என்ன இதுவா பேசிட்டு பேர் என்ன துறவரம் பூண்டு எல்லாம் சுத்தி வந்துட்டு இருந்தார் அப்படின்றதாக வந்து இருக்கு அப்படின்றதாக இருக்கு அதை நான் ஏதோ எடுத்து யாரோ எனக்கு சொன்னா நான் எடுத்து பார்த்தேன் அந்த அத்தியாயத்தை எடுத்து பார்த்தேன் நான் எனக்கு சொன்னா ஒருத்தர் ரிஷபதேவர் யாரும் இல்லை ரிஷபதேவர் வழியாதான் சமண மதம் வந்தது அப்படின்ட்டு சமண மதத்துல இருக்கிற ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அந்த 24 தீர்த்தங்கரர் எல்லாருமே வந்து ராஜாக்கள் எப்படி வந்து புத்தர் வந்து எப்படி ராஜாவோ அந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேர் வந்து ராஜாக்கள் அதுல ஒருத்தர் தான் வந்து பொண்ணா அதுல ஒருத்தர் தான் பொண்ணா அது கூட ஆணா இருந்து பெண்ணா மாறினவர் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுல வந்து ஆரம்பமே வந்து இக்ஷ்வாகு வம்சம் தான் அவளுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் செய்தி சரி அடுத்தது அகஸ்திய முனிகி கீர்திசம் ராமம் உபாதிஷது
அகஸ்திய முனிவர் எப்படிப்பட்ட ராமருக்கு உபதேசம் பண்ணார்? யுத்தே சாந்தம் கிளாந்தம் ராமம் உபாதிஷத். ஓகேவா? யுத்தே श्रान्तं क्लान्तं रामम् उपादिशत्. अगस्त्यमुनिः युद्धे श्रान्तं क्लान्तं च रामं च சேர்த்துக்கணும். ஓகேவா? च रामम् अगस्त्यमुनिः उपादिशत्. अगस्त्यमुनिना युद्धे शान्तं क्लान्तं च रामम् अगस्त्यमुनिः उपादिशत्. சரியா? அடுத்தது कथं मेघाः वर्षन्ति. कथं मेघाः वर्षन्ति. सूर्यस्य सहायेन समुद्रात् जलं प्राप्य मेघाः वर्षन्ति. सूर्यस्य सहायेन समुद्रात् जलं प्राप्य मेघाः वर्षन्ति. सूर्यस्य सहायेन समुद्रात् जलं प्राप्य मेघाः वर्षन्ति. கரெக்டா இருக்கா? பாருங்க, படிங்க. இப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் எல்லாரும் படிங்க. அடேன் கோசகன் சுவாமி. கேக்குதா? அடேன் மாமி சாட்ல ஆர்டர் போட்டிருக்கா, அத ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுங்க. एकवाक्येन संस्कृतभाषायाम् उत्तरत. सूर्यस्य पितरौ अदिति काश्यप महर्षि च. के सूर्यस्य वंशजाः के दिलीपः, रघुः, अजः, दशरथः, श्रीरामः इत्यादयः. अगस्त्यमुनिः कीदृशं रामम् उपादिशत्. युद्धे श्रान्तं क्लान्तं च रामम् अगस्त्यमुनिः उपादिशत्. कथं मेघाः वर्षन्ति. सूर्यस्य सहायेन समुद्रात् जलं प्राप्य मेघाः वर्षन्ति. யாரு அடுத்தது படிங்க. ஆமாடேன் படிங்க. सूर्यस्य पितरौ कौ अदिति काश्यप महर्षिः च. सूर्यस्य पितरौ के सूर्यस्य वंशजाः के दिलीपः, रघुः, अजः, दशरथः, श्रीरामः इत्यादयः. अगस्त्यमुनिः कीदृशं रामम् उपादिशत्. युद्धे श्रान्तं क्लान्तं च रामम् अगस्त्यमुनिः उपादिशत्. कथं मेघाः वर्षन्ति. सहायेन समुद्रजलं प्राप्य मेघाः वर्षन्ति. एकवाक्येन संस्कृतभाषायाम् उत्तरत. सूर्यस्य पितरौ कौ. सूर्यस्य पितरौ अदितिः कश्यपमहर्षिः च. के सूर्यस्य वंशजाः सूर्यस्य वंशजाः दिलीपः, रघुः, अजः, दशरथः, श्रीरामः इत्यादयः.
अगस्त्यमुनिः कीदृशीं रामम् उपादिशत् अगस्त्यमुनिः युद्धे श्रान्तं क्लान्तं च रामं युद्धे श्रान्तं क्लान्तं च रामम् अगस्त्यमुनिः उपादिशत् कथं मेघाः वर्षन्ति सूर्यस्य सहायेन समुद्रात् जलं प्राप्य मेघाः वर्षन्ति एकवाक्येन संस्कृतभाषायाम् उत्तरत सूर्यस्य पितरौ कौ सूर्यस्य पितरौ अदितिः कश्यपमहर्षिः च के सूर्यस्य वंशजाः दिलीपः रघुः अजः दशरथः श्रीरामः इत्यादयः अगस्त्यमुनिः कीदृशं रामम् उपादिशत् युद्धे श्रान्तं क्लान्तं च रामम् अगस्त्यमुनिः उपादिशत् कथं मेघाः वर्षन्ति सूर्यस्य सहायेन समुद्रात् जलं प्राप्य मेघाः वर्षन्ति एकवाक्येन संस्कृतभाषायाम् उत्तरत सूर्यस्य पितरौ कौ सूर्यस्य पितरौ अदिति कश्यप महर्षिः च के सूर्यस्य वंशजाः के सूर्यस्य वंशजाः दिलीपः रघुः अजः दशरथः श्रीरामः इत्यादयः अगस्त्यमुनिः कीदृशं रामम् उपादिशत् अगस्त्यमुनिः युद्धे श्रान्तं क्लान्तं च रामम् अगस्त्यमुनिः उपादिशत् कथं मेघाः वर्षन्ति सूर्यस्य सहायेन समुद्रात् जलं प्राप्य मेघाः वर्षन्ति सूर्यस्य पितरौ कौ सूर्यस्य पितरौ अदितिः कश्यपमहर्षिः च के सूर्यस्य वंशजाः दिलीपः रघुः अजः दशरथः श्रीरामः इत्यादयः सूर्यस्य वंशजाः अगस्त्यमुनिः कीदृशं रामम् उपादिशत् युद्धे श्रान्तं क्लान्तं च श्रीरामं च अगस्त्यमुनिः उपादिशत् कथं मेघाः वर्षन्ति सूर्यस्य सहायेन समुद्रात् जलं प्राप्य मेघाः वर्षन्ति धन्यवाद முடிஞ்சதா எல்லாரும் படிக்கிறீங்களா எல்லாரும் படிச்சாச்சு சரி அடுத்த பாகம் போலாமா अस्माकं देशः कः भारतदेशः अस्माकं देशः भारतदेशः उत्तमं भारतम सரி முதல் பேரா படிக்கலாமா படிங்க முதல் பேரா படிங்க ரெண்டும் படிங்க எல்லாரும் முதல்ல படிக்கிறது அப்புறம் மீனிங் ட்ரை பண்றது சரியா भारतम् अस्माकं मातृभूमिः आर्यवर्तः इति अस्य देशस्य आर्यावर्तः इति अस्य देशस्य नाम पुरा दुष्यन्तशकुन्तला दम्पत्योः पुत्रः भरतः वीरः अभवत् सः सम्पूर्णं भारतं शासति स्म तस्य नाम्ना एव अस्य देशस्य नाम भारतम् इति भवति बहवः महापुरुषाः राजानः कवयः पंडिताः आचार्याः च जनिताः आसन् अयं विशालः देशः अस्मिन् देशे विविधाः प्रदेशाः सन्ति
அடுத்தது அடே அடே அடுத்தது கேசவ சுவாமி இருக்கல அடே கோசகன் சுவாமி சந்தி வரைக்கும் தானே அடே படிச்சது अडेन केशव स्वामी इरकेला अडे अस्माकं देशः भारतम् अस्माकं मातृभूमिः आर्यावर्तः इति अस्य देशस्य नाम पुरा दुष्यन्त शकुन्तला मत्योः पुत्रः भारतः वीरः उभावत् सः सम्पूर्ण भारतं शासति स्म तस्य नाम्ना एव अस्य देशस्य नाम भारतम् इति अभवत् बहवः महापुरुषाः राजानः काव्यः पण्डिताः आचार्याः च जनिताः आसन् अयं विशालः देशः अस्मिन् देशे विविधाः प्रदेशाः सन्ति विशालाः पर्वताः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वचनानि च सन्ति जल सुफला सस्य श्यामला च इयं धरा देवानामपि चित्तम् आकर्षति आकर्षति अडेन கோசகன் சுவாமி கேக்குறதா அடேன் இப்ப கேக்குறதா அடேன் கேக்குறது அடேன் கோசகன் சுவாமி படிங்க अरे विशाल अयं विशालः देशः अस्मिन् देशे विविधाः प्रदेशाः सन्ति विशालाः पर्वताः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वनानि च सन्ति सुजला सुफला सस्य श्यामला तयं धरा देवानां चित्तानि आकर्षति अरे धन्यवाद अरे எல்லாரும் படிச்சாச்சா அடியன் ரெண்டு பேர் படிச்சிருக்காடி படிக்கட்டும் எல்லாரும் படிக்கட்டும் अस्माकं देशः भारतम् अस्माकं मातृभूमिः आर्यावर्तः इति अस्य देशस्य प्राचीनं नाम पुरा दुष्यन्तशकुन्तला दम्पत्योः पुत्रः भरतः वीरः अभवत् सः सम्पूर्णं भारतं शासति स्म तस्य नाम्ना एव अस्य देशस्य नाम भारतम् इति अभवत् बहवः महापुरुषाः राजानः कवयः पण्डिताः आचार्याः च जनिताः आसन् अयं विशालः देशः अस्मिन् देशे विविधाः प्रदेशाः सन्ति विशालाः पर्वताः
शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वनानि च सन्ति सुजला सुफला सस्यश्यामला च इयं धरा देवानामपि चित्तानि आकर्षति चित्तानि आकर्षति चित्तानि आकर्षति अडियन् அடுத்து अस्माकं देशः भारतम् अस्माकं मातृभूमिः आर्यावर्तः इति अस्य देशस्य प्राचीनं नाम पुरा दुष्यन्तशकुन्तलादम्पत्योः पुत्रः भरतः वीरः अभवत् सः सम्पूर्णं भारतं शासति स्म तस्य नाम्ना एव अस्य देशस्य नाम भारतम् इति अभवत् बहवः महापुरुषाः राजानः कवयः पण्डिताः आचार्यः च जनिताः आसन् अयं विशालः देशः अस्मिन् देशे विविधाः प्रदेशाः सन्ति विशालाः पर्वताः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वनानि च सन्ति सुजला सुफला सस्यश्यामला च इयं धरा देवानामपि चित्तानि आकर्षति अस्माकं देशः भारतम् अस्माकं मातृभूमिः आर्यावर्तः इति अस्य देशस्य प्राचीनं नाम पुरा दुष्यन्तशकुन्तलादम्पत्योः पुत्रः भरतः वीरः अभवत् सः सम्पूर्णं भारतं शासति स्म तस्य नाम्ना एव अस्य देशस्य नाम भारतम् इति अभवत् बहवः महापुरुषाः राजानः कवयः पण्डिताः आचार्याः च जनिताः आसन् अयं विशालः देशः अस्मिन् देशे विविधाः प्रदेशाः सन्ति विशालाः पर्वताः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वनानि च सन्ति सुजला सुफला सस्यश्यामला च इत्यं धरा देवानामपि चित्तानि आकर्षति अस्माकं देशः भारतम् अस्माकं मातृभूमिः आर्यावर्तः इति अस्य देशस्य प्राचीनं नाम पुरा दुष्यन्तशकुन्तलादम्पत्योः पुत्रः भरतः वीरः अभवत् भरतः वीरः अभवत् सः सम्पूर्णं भारतं शासति स्म तस्य नाम्ना एव अस्य देशस्य नाम भारतम् इति अभवत् बहवः महापुरुषाः राजानः कवयः पण्डिताः आचार्याः च जनिताः आसन् अयं विशालः देशः अस्मिन् देशे विविधाः प्रदेशाः सन्ति विशालाः पर्वताः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वनानि च सन्ति सुजला सुफला सस्यश्यामला च इयं धरा देवानामपि चित्तानि आकर्षति धन्यवादः அடியன் படிச்சுட்டேன். இன்னும் யார் படிக்கணும்?
அப்படின்னு எல்லாரும் படிச்சாச்சா? சரி, அப்ப இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். அடுத்த கிளாஸ்ல அர்த்தம் பார்ப்போம். சரியா? सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्, सर्वस्तरतु दुर्गाणि, सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र भवतु. ओम शांति शांति शांति. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः.